அந்தரங்க புகைப்படத்தை காட்டி அரசு செவிலியரை மிரட்டிய திமுக நிர்வாகியுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் நெருக்கமாக இருக்கும் புகைப்படத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அங்கே அரசு மருத்துவமனையில் செவிலியராக ஒருத்தர் பணிபுரிச்சிட்டு வராரு. அவருடைய அந்தரங்க போட்டாவை காட்டி திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகி அந்தரங்க போட்டாவை காட்டி 10 லட்சம் ரூபா கொடு என்று மிரட்டியிருக்கின்றார். அந்த செவிலியர் உடனடியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பதை புகார் கொடுத்தார். மாவட்ட எஸ்பி அவர்கள் அங்கே இருக்கின்ற அறந்தாங்கில் இருக்கின்ற டிஎஸ்பிக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார். இது விசாரிக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 15 நாட்கள் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணம் அவர் திமுக கட்சி சேர்ந்தவர் என்று இங்கே பத்திரிகையிலையும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. பார்த்தீங்களா, அவர் தான் திமுக பொறுப்பாளர்கள் சொல்கிறாங்க, முக்கிய பொறுப்பு இருக்கிறதாக சொல்கிறாங்க. இதுக்கு சட்டத்துறை அமைச்சர் இவருக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கிறதாக தகவல் வெளியாகியுள்ளன. இப்படி திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இப்படி பாலியல் வன்கொடுமைக்கு கொடும் குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவர்கள் திமுக கட்சி சேர்ந்த பெரும்பாலோர் இருப்பதாக செய்திகள் வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கின்றன. இதனால தான் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை, குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைக்கு தமிழகத்தில் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.